பஹல்காம்ல தாக்குதல் நடந்தா சவுதியில வந்து ஒரு நாள் பிரச்சாரத்தை குறைச்சிக்கிட்டாருனாங்க. ஐயோ பஹல்காம்க்கே போய் அந்த மக்கள் கூடயே துணை நிற்க போறாரு அப்படின்னு பார்த்தா நேரா பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப எல்லா ராணுவ இழப்புகளையும் அப்பாவி மக்கள் இழப்பையும் தேர்தலுக்காக சீப்பா பயன்படுத்துறவரை நீங்க தூய இந்தியர்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 13 டிசம்பர் 2001 அப்ப பாராளுமன்றத்துல வந்து தாக்குதல் நடந்தது. பாருங்க எவ்வளவு கேவலமான ஆட்சி நடத்திருக்காங்கன்னா, பாராளுமன்றத்துல வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துற அளவுக்கு பாஜக ஒரு ஆட்சியை நடத்திருக்கு. இந்த மாதிரி அவலம் வந்து வேற எந்த நாட்டிலையும் நடக்காத அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திருக்கு. இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான தகவல், இந்த சுதந்திர இந்தியாவிலே ராணுவத்துல ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன ஒரே பார்ட்டி பிரசிடென்ட், ஒரே கட்சியோட தலைவர், பாஜகவின் தலைவர் பங்காரு லட்சுமணன். அப்ப தேசபக்திய ராணுவத்தை பத்தி பேச எந்த அருகதையும் இல்லாத திருட்டு கூட்டம் இது. ஓகேவா? அந்த ஆட்சியில பங்காரு லட்சுமணன் ஜெயிலுக்கு போன எந்த குற்றத்தை இழைத்தாலும் அந்த ஆட்சியில தான் 13 டிசம்பர் 2001 அப்ப 5 தீவிரவாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல நடத்துறாங்க. இப்ப 2001 டிசம்பர்ல ஒரு மீட்டிங்கை போட்டு வாஜ்பாய் என்ன பண்றாரு, பாகிஸ்தானுக்கு அழுத்தம் தருவதாக சொல்லி ராணுவ வீரர்களை எல்லை ஓரத்துல இன்னும் போய் சக்தியா குவிக்கிறார். ஒரு வருடத்துக்குள் அக்டோபர் 16, 2002, அதாவது டிசம்பர் 2001 இருந்து அக்டோபர் 2002க்குள்ள 798 ராணுவ வீரர்கள் ஒரு குண்டு கூட எதிரி தாக்குதல் இல்லாம செத்து போயிருக்காங்க. 798 இந்திய ராணுவ வீரர்கள் 8300 கோடி செலவு பண்ணி 798 ராணுவ வீரர்கள் எதிரியே தாக்காம செத்துருக்காங்க. எப்படின்னா, குளிருக்கு செத்துருக்காங்க. அங்க கன்னி வெடிகள், ரொம்ப பழைய காலத்துல விட்டுட்டு போன கன்னி வெடிகள் மேல காலை வச்சு செத்துருக்காங்க. அதாவது இது டேஞ்சரான பகுதி, இங்க கொண்டு போய் நம்ம சக்தியை கூச்சோம்னா ராணுவ வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க முடியாது, போதிய உணவுப் பொருட்களை தர முடியாது, போதிய குளிரை தாங்குவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க முடியாது தெரிஞ்சும் வாஜ்பாய் அரசாங்கம் ஏறக்குறைய 800 ராணுவ வீரர்களை காவு கொடுத்திருக்கு. அப்ப இதையெல்லாம் முன்னாடியே யாராவது பேசியிருந்தா இன்னைக்கு 20 ராணுவ வீரர்களை சைனா கொல்ல விட்டுருப்போமா? இல்ல இன்னைக்கு வந்து இவன் ஆபரேஷன் சிந்தூர்னு தீவிரவாதியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தீவிரவாதியை பிடிக்காம 50 எல்லை பகுதியில இருந்த பூஞ்சில இருந்த ஊரியில இருந்த இந்தியர்கள், அப்பாவி இந்தியர்கள் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இறக்க விட்டுருப்போமா?